வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு 2/11/1990ஆம் ஆண்டுல நீங்க பிறந்து 35 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை. மேச ராசி அசுவினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கலாம். சு, சே, சோ, லா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரமும் ராசியும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நீங்க பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கீங்க. மேசராசியில அசுவினி நட்சத்திரம் அப்படின்னா அதிகாரம் அங்க இருக்கும். அதே போல அறிவோட சேர்ந்த அதிகாரம் கொஞ்சம் பலமா இருக்கும். அது வெள்ளிக்கிழமையோட சேரும்போது பாத்தீங்கன்னா மனைவி நல்ல புத்திசாலியான மனைவி அமையக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகனுக்கு இயற்கையிலேயே உண்டு. இல்ல மனைவி மூலியமா தனலாபமோ வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க பிறப்பிலேயே இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். பௌர்ணமி யோகம்னா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்பு. உங்க மனமான சந்திரன் நல்ல பலத்தோட இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அஸ்த நட்சத்திர கன்னி ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மூல நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அமையுது. அப்பனா இந்த கன்னி ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அவங்க மூலியமா குடுக்கல் வாங்கல் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பை தரும் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அசுவனி நட்சத்திரத்துல பிறந்ததுனால அடுத்து வர தசாபுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசைய 20 வருஷம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சுக்கிர தசைக்கு அப்புறம் நடந்தது சூரிய தசை ஒரு 6 வருஷமும், இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சந்திர தசை ஒரு 10 வருஷமும் ஓடிட்டு இருக்கு. இந்த சந்திரன் ஓடுது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கேதுவோட சாரத்துல பிறந்திருக்க நீங்க, சந்திர தசையும் கேதுவோட தசாபுத்தியில தான் ஓடும். அப்பனா ராகு, கேது யாருக்கெல்லாம் தோஷமா இருக்குதோ, அவங்களுக்கு குடும்பம் பாதிக்கப்படும். வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில போய் மாட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை குறையும். வீட்டுல ஒரு நோயாளி கண்டிப்பா இருப்பாங்க. சில பேத்த முடவனாக்கி உட்கார வைக்கும். அப்பனா விபத்துக்களை ஏற்படுத்தி கொஞ்ச காலம் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் படுக்க வைக்கக்கூடிய காலமா இது அமையலாம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இவன் தொடர்ந்து 10 வருஷம் தசாபுத்தி நடத்துறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த 10 வருஷ காலமும். சரிங்களா? அதுல நிவர்த்தி வேணும்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? அப்பனா இந்த தசாபுத்தி எந்த லக்கணத்தை எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மிதுன லக்னம், இன்னொன்னு கடக லக்னம். அடுத்தது தனுசு லக்னம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகர லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க கொஞ்சம் நல்லா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி வேற என்ன லக்னம் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டோம்னா, கும்ப லக்னமும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அது எப்படி அப்படின்னா, கடன், நோய் 6ஆம் அதிபதியா வருவாரு கும்ப லக்னத்துக்கு சந்திரன். ஒண்ணு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, உடல் முடக்கத்த குடுக்கறது, சரிங்களா? தீரா கடன், தீரா நோயை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சில பேரு வெளியூரோ, வெளிநாடோ வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணா, இந்த தசாபுத்தியில போலாம். சில பேர் வீடு மாத்துவாங்க. இந்த வீட்ல எங்களுக்கு பிரச்சனையாவே இருக்குங்க. வீடு மாத்தலான்ட்டு இருக்கோம். தாராளமா மாத்தலாம். ஒண்ணும் தப்பில்ல. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாடி முறைப்படி நம்ம அந்த ஜாதகத்த எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைய கொஞ்சம் அனுபவிப்பீங்க. ஆண்களுக்கு உண்டான பலன். இது பெண்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது உணவு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்த குடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நீங்க டிரைவர் சம்மந்தப்பட்ட வேலை செய்றீங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்றீங்க, அடுத்தது எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் நல்ல தன லாபத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது கொஞ்சம் இப்போதைக்கு நட்டத்த குடுக்கக்கூடிய அமைப்பு, ஞானத்த மட்டும் குடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வண்டி வாகனத்துல கவனமா போங்க. விபத்து சம்மந்தப்பட்டது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்பா வழி பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. செவ்வாயானது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, வக்ரமாயி போய் உட்கார்ந்திருக்குதுன்னா, இது பெண்களுக்கு தான் ஆகாத அமைப்ப குடுக்கும். ஆண்கள பொறுத்தளவுக்கு அது பாதிப்பு குடுக்காது. சில சமயம் விபத்துக்கள சந்திப்பீங்க. அது மட்டும் தான். சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளத்த கொஞ்சம் குடுக்கலாங்க. படிப்பு முதல்லயே தடை ஏற்பட்டிருக்கலாம். தடை ஏற்பட்டவங்க எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கோ, இல்ல மத்த டிரைவிங் சம்மந்தப்பட்டதுக்கோ போயிருப்பீங்க. படிப்பு தடப்படல அப்படின்னு சொன்னா, நீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செய்யறதுக்கு அருமையான ஆள் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான் ஆரம்பிச்சிருக்கும். அ நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு. பல யோசனை பண்ணுவீங்க. அந்த இதுல ஒரு யோசனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா, இப்போ ஓடிட்டு இருக்கிறது கேது. இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க.
அரசியல் சம்மந்தப்பட்டதுல லாபம் அதிகம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளத்த கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆ பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படும். முதுகு தண்டுவட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. கொஞ்சம் அது கவனமா இருங்க. நீங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செஞ்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. நல்ல லாபம். செவ்வா வக்ரமா இருந்ததுன்னா, சில பெண்கள் முதல் தாரத்த ஒண்ணு டைவர்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா முதல் தாரம் உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்லன்னா மரணம் அடைஞ்சிருப்பாங்க. முதல் தாரம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு. அடுத்தது தான் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை நல்லதா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி இது கோச்சாரப்படி நமக்கு ஏதாவது இப்போதைக்கு லாபம் உண்டா அப்படின்னா, தாராளமா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது வீடு சம்மந்தப்பட்டது கிடைச்சதுனாலும், கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா வேற ஏதாவது வேணும் அப்படின்னா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.